Welcome to Durga Durairajan channel. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான பரோட்டா அப்புறமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இப்போ நாங்கள் மைதா எடுத்திருக்கோம். மைதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் 1 கப் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கப் மைதா சேர்க்குறோம். அதாவது 400 கிராம் மைதா. அதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு 2 டீஸ்பூன் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை 2 டீஸ்பூன் நம்ம இதோட சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம ஒரு முட்டையை நல்லா அடித்து இதோட நம்ம சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை நல்லா அடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரையே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் மைதான்றனால. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் திரும்ப இதை சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ சொன்னல, அது ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இன்னைக்கு அது கடையில் வாங்கினா கூட ஏதாச்சும் இருக்கலாம். இப்போ நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாக்கி இருக்குது. அப்படி இப்படி பார்த்தாக்கா இது ஒரு 50 ml எடுக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கையெல்லாம் பிசுன்னு இருக்கனால இல்லை நம்ம கொஞ்சோண்டு ஆயிலில் கையில் நம்ம சேர்த்துட்டு அப்படியே பசிஞ்சோம்னா ஒட்டாமல் இருக்கும். சொல்லிட்டு இருந்தேன்ல, கடையில் நம்ம போய் பரோட்டா வாங்கினோம்னா டபுள் மடங்கு ஆயில் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவ்வளோ ஆயில், அப்புறமா என்ன ஆயிலோ யூஸ் பண்ணுவாங்களோன்னு நமக்கு தெரியாது. ஸோ வீட்டில் பண்ணாக்கா நல்ல ஆயிலாக நம்மளே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஹெல்த் கேர் பண்ணுவோம் இல்லையா, அதனால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே வாங்கி நம்ம செஞ்சு விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் வைக்கல. சில பேர் 1 மணி நேரம்லாம் ஊற வைப்பாங்க. ஸோ 3 to 4 மணி நேரம் ஊற வச்சாலும் ஊற வச்சுக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஊறிட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த மாதிரி உருட்டிங்கன்னா பால்ஸில் கிராக்ஸே வராதுங்க. சப்போஸ் வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா கிழிச்சி சும்மா நார் 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 நாராக தொங்க விட போகிறோங்க. அதனால தாங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டை திருப்பி வச்சுட்டு நம்ம கொஞ்சோன்ட்டு எண்ணெய் தேய்ச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த இதை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபுல் தட்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல் கவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் தட்டை கிட்டத்தட்ட கவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம நான் சொன்னேன்ல, கிழிச்சி நார் நாராக தொங்க விட போகிறோம். அதாவது நான் காமிச்சல அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது தட்டில் ஸ்க்ராச்சஸும் ஒன்றுமே கொடுக்காது. அதுக்கப்புறமா நான் கிழிச்சி சும்மா நாராக தொங்க போடுறத காதால் கேள்வி தான் பட்டிருக்கேனே தவிர இப்போ தான் லைவாக அதை பார்த்துட்ருக்கேங்க. வஹூ, பாருங்களேன் எப்படி நாராக கிழிச்சி தொங்க போட்டோம்னு. இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து நடுவில் வரைக்கும் இப்படியே உருட்டிட்டு வந்துடுறோம்.
ஏன் உருட்டணும்னு அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி லைக்காக அப்படியே வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டெச் பண்ணோம்னா நல்லா வந்து வரும். ஸோ அப்போனா வந்து நீங்கள் வந்து பதம்லாம் வந்து கரெக்டாக போட்டிருந்தா, நல்ல ஒரு பதத்தில் இருந்தால் தான் நல்லா வந்து ஸ்டெச்சியாக அது வந்து இழுத்தாக வரும். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கிட்டத்தட்ட நடுவில் நாங்கள் வந்து வச்சிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து சுற்றுன்னு சுற்றிடலாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சுற்றிட்டோம். அப்புறமா அந்த எண்டுங்க இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்படியே நடுவில் ஒரு சுற்றி இப்படி நடுவில் வந்து இப்படி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க பரோட்டா. நம்மளுடைய பரோட்டா ரெடியாக இருக்குது. 6 பரோட்டாவும் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 6த்தையும் வந்து உருத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து தட்டு திருப்பி போட்டோம் இல்லையா, அதுலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு பரோட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி வந்து அமுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன இந்த அளவு என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவாக இதில் நம்ம வந்து போடலாம். திருப்பி பார்ப்போம். வாவ், நல்லாவே பரோட்டாவோட கலர் வந்திருக்கு. பாருங்களேன் அந்த கலரை. இதாங்க பரோட்டாவோட கலரு. ஆஹா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆகா, நம்ம இன்றைக்கி ஒரு பரோட்டாவை சாப்பிட போகிறோம்னு. வாவ், பார்த்தீங்கன்னா கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்ணுன்ற எண்ணம் தோணுது. இது வந்து பரோட்டா கலரு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து செய்யணும் பரோட்டாவை. சரி, திரும்ப ஒரு மாதிரி சொல்லுறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா அந்த மாதிரி தான் பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் சூட்டில் இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டிங்களா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சாஃப்டாக இருக்கும். கடையில் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுட்டோமா, ரெடி வந்துட்டிங்களா? நம்மளோட சுவையான சாஃப்ட் பரோட்டா ரொம்பவே சுலபமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. Have it. Cheers. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அப்புறமா இன்னைக்கு நாங்கள் வந்து மட்டன் குழம்பு, அதாவது செட்டிநாடு மட்டன் குழம்போட நான் அதை சாப்பிட்றேன். காம்பினேஷன் சும்மா தூள் கிளப்புதுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனோட சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து கூடிய இதில் வந்து அப்லோட் பண்ணுறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் உட்காந்து சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை டாடா பாபா சொல்லி அமுச்சு விட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.